யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா குடி மகான்கள் என்ற தலைப்பு தான். இந்த டாபிக் ஏன் எடுத்தேன் பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த நிறைய ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா அப்போ இருக்கிற அந்த குடிமகன்களுக்கும் இப்போ இருக்கிற குடிமகனுக்களும் பார்த்திங்கன்னா நிறைய வேறுபாடு. ஏன்னா அப்போல்லாம் சாராயம் தான், முக்காசு சாராயம், பாக்கெட் சாராயம், இந்த பிராந்தி பக்கம் அவ்வளோவா போக மாட்டாங்க. ஏன்னா விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா சாராயம்னா ஒரு 10 ரூபா பாக்கெட்டில் கிடைக்கும். கலைஞர் ஆட்சியில் 10 ரூபா பாக்கெட்டு, 20 ரூபா பாக்கெட்டு இப்படி இல்லைன்னா சாராய கடையில் போய் அந்த டேங்க்கில் இருக்கும், ஊற்றி கொடுப்பாங்க. அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற குடிமகன்கள் அளவுக்கு பாதிப்பெல்லாம் கிடையாது. ஏதோ குடிச்சிட்டு அங்கே கிடப்பாங்க. ரொம்ப அதிகமானதான் அந்த போதை அதிகமாக இருக்கும். இப்போது மெயினாக இந்த பேச வந்ததே என்ன பார்த்திங்கன்னா, அந்த அந்த அதாவது பிராந்தியோ அது என்னவோ நமக்கு இப்போ பேரில் நிறைய தெரியல. அந்த குடி பார்த்திங்கன்னா அதிகமான திரும்ப திரும்ப குடிக்கணுன்ற தோன்ற அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதில் என்ன கலக்கிறாங்கன்றது மெயினாக இந்த அரசு, நம்ம புதியதாக பொறுப்பேற்றுள்ள நம்ம விஜய் தலைமையிலான அரசு கண்டிப்பாக அதில் கண்காணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் லைஃப் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா அவர் குடிக்காரங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் குடிச்சிருக்காங்க. பார்த்தா தினமும் குடிக்கிற குடிக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு பாட்டில் 150 ரூபான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் விலையும் எனக்கு தெரியல. எனக்கு குடிக்கிறவங்களும் தெரியும். எனக்கு எவ்வளோ விலைக்கு குடிக்கிறான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 150 ரூபா நான் ஒரு பாட்டில், நான் எனக்கு தெரிஞ்சவங்களும், நான் எங்கள் பக்கத்தில் ஒரு சமூகம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பாட்டிலு, நைட்டு ஒரு பாட்டிலு. அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 300 ரூபா ஒரு குடிமகன் அவன் சம்பாதிக்கிறது. என்னென்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு இந்த கட்டட தொழிலாளிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாரிச்சிடுறாங்க. மிஞ்சி போனால் 500 ரூபாய்க்கு கீழே கிடையாது சம்பளம். அப்போ இதிலே பார்த்திங்கன்னா இந்த பாதி நல்லா சேமித்து வைக்கணும்னா எவ்வளோ பண்ணலாம். கடன் இல்லாத நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற கவர்மெண்ட் ஜாப்பில் இப்போ எவ்வளோ சம்பளம்? ஒரு நாளைக்கு 1000 ரூபானா 30,000 ரூபா ஆகுது. இதே குடிமகன்கள் அந்த கட்டட தொழில் செய்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 1000 ரூபாய். இன்னும் மேஸ்திரிகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாக 1200 வரலும் போகுது. அதுமாரி இந்த அதிகமாக உடல் உழைப்பு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இந்த அரசு அதிகாரி அளவுக்கு தான் அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கையில் இருக்காது. கடன் தான் சுற்றி இருக்கும். 10 லோனுக்கு இந்த லோன் அது இதுன்னு போட்டு இருப்பாங்க. ஒரு கல்யாணம் காட்சி வாங்கினா லட்சக்கணக்கான பணத்தை லோனு வாங்குறது, கொள்வது, இப்படி தான் அந்த குடிமகனோட குடும்பமும் இருக்கும். இவங்க குடிக்கிறது இல்லாமல் இவங்களால் அவங்க குடும்பத்தால் பாதிப்பு உண்டாகும். ஏன்னா அந்த ஆல்கஹாலோட இவங்களை எப்படி அது இழுத்து கொண்டு போகுதோ அதே மாதிரி தான் இந்த ஆல்கஹால் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் பார்த்திங்கன்னா அந்த சுவாசிக்க இப்போல்லாம் என்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஒருத்தர் குடிக்காக இருந்தாலே நம்ம இடையே போய் உட்காந்துரும். இல்லை ரோட்டில் நாத்தடிக்குதுன்னா இடையே போயிடும். அந்த மாதிரி அதையே சகிச்சு நாளடைவில் அந்த பிள்ளை குட்டிங்க எல்லாமே அதே மாதிரி ஒரு நாள் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சுச்சுவேஷன் பெண்களே குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த சுவாசத்தை அவங்க அடிக்கடி சுவாசிக்க அவங்களுக்கு பிடிச்சிரும். புதுசாக நம்ம சுவாசிக்கிறவங்களுக்கு அந்த நாற்றம் நல்லா இருக்காது. இப்போ எதுக்கு அந்த விஷயம் சொல்ல வரேன்னா, ஒரு குடிமகன் அப்போ இருந்த குடிமகன்கள் வேறு, இப்போ இருக்கிற குடிமகன்களுக்கு அந்த போதை திரும்ப அவங்க குடிக்கிற அளவுக்கு உணர்வு தோன்ற அளவுக்கு அது என்ன கலக்கிறாங்கன்றது மெயினாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா தினமும் காலையில் ஒன்று இரவு ஒன்று குடித்தா அவங்களோட உடல்நிலை என்ன எனக்கு தெரிஞ்ச வரலாம் எவ்வளோ பேர் எங்கள் பக்கம் இறக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி சமூகம் கிட்னி ஃபெயிலியரு, கல்லீரல் ப்ராப்ளம், நுரையீரல் ப்ராப்ளம், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குடலில் கட்டி, கேன்சரு, இதில் இன்னொன்று அந்த பாக்கு வேறு போட்டுட்டு தான் அவங்க ட்ரிங்க்ஸும் அடிக்கிறது. பாக்குன்னா அது என்னென்ன பாக்கு அது வேறு வைக்கிது. அது தடைப்பட்டாலும் அது எப்படி இருந்தாலும் வந்துடுது. ஆன்ஸ்ன்னு இன்னொன்று ஒரு புயல், அதுவும் ஒரு போதையோட. அதுவும் நிறைய எனக்கு தெரிஞ்சு எங்கள் பகுதியில் நிறைய புழக்கம் இருக்குது. இதெல்லாம் யார் அனுமதிக்கிறா? எப்படி வருது? நிச்சயமாக சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம நாட்டு தமிழ்நாட்டு ஆண்களை ஃபுல்லாக குடிக்கு அடிமையாக்கி அவங்களை என்ன பாதிக்க போகிறானே தெரியல. அடிமையாகவே இருந்தால் எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்த்து போராட மாட்டான், கேட்க மாட்டான். அவன் குடித்தானா நைட்டில் படுத்து தூங்கினானா, காலைல எழுந்தானா, வேலைக்கு போனானா, இப்படியே அவனோட காலம் சுழற்சியாக போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த குடியில் என்ன அவங்க கலக்கிறாங்க, என்னென்ன எவ்வளோ அதிக அளவு கலக்கிறாங்க, ஒரு மிதமான அவங்களுக்கு ஆல்கஹாலில்
ரொம்ப போதை அதிகமாக இல்லாமல் அவங்களுக்கு உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க போதைக்கு அடிமைப்பட்டதால் டக்குன்னு வெளியே வர முடியாது. அதனால் கொஞ்சம் அந்த கலப்படம் என்ன இருக்குது தெளிவாக பார்த்து இத்தனை பாயிண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு உடம்புக்கும் நல்லது, அவங்க எதை சரி உழைச்சாங்க குடித்தா தூங்குறன்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதிகமான என்ன விஷயம் கலக்கிறாங்கன்னு மெயினாக இந்த அரசு கண்டுபிடிக்கணும். இந்த அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு தேவை பல கோடி சம்பாதிக்கணும், அரசு சம்பாதிக்கணும். திரும்ப திரும்ப வாங்குற மாதிரி தூண்டுற மாதிரி ஒரு பொருள். இப்போ நமக்கே லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு புடவை நம்ம வந்து ஒரே மாடலாக தயார் பண்ணோம்னா போய் வாங்க போகிறதில்ல. நமக்கு கவர்ற மாதிரி நிறைய மாடல்ஸு சேரீங்களோட டிசைனுங்களை கொண்டு வரும்போது நம்ம லேடிஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து அந்த சேரீயை போய் நம்ம வந்து திரும்ப திரும்ப போய் வாங்க போகிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இவங்களுக்கு அந்த ஆல்கஹாலில் ஏதோ ஒரு விஷயத்தை கலந்து அதை கொடுக்கதான் அவங்க திரும்ப திரும்ப குடிக்க போய்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நிறைய இன்றைக்கி பார்த்த நிறைய நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் குடிமகன்கள் பேசுகிறத முன்னெல்லாம் குடித்தப்போ எங்களுக்கு தெரியல, இப்போல்லாம் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உடம்பும் போகுது, குடிக்காமல் இருக்க முடியல, அதை தேடி தான் போக சொல்லுதுன்னு. அதெல்லாம் உண்மைங்க. ஏன்னா வந்து குடிக்கிறவங்க நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துப்பாங்க. இப்போல்லாம் அந்த அளவுக்கு குடிமகனுங்களாம் ரொம்பலாம் சாப்பிட்றதில்ல. அதுக்கு முன்னே எனக்கு தெரிஞ்சவரெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதோ குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இல்லை இப்போல்லாம் வந்து இந்த குடிமகனுங்களாம் சும்மா கொஞ்சம் பாருங்கள், இப்போ இருக்கிற ஆண்கள்லாம் பாருங்கள், அப்போ இருக்கிற ஆண்கள்லாம் பாருங்கள், பழைய படங்களும் சரி இப்படி இவங்க எல்லாமே குடித்து அந்த உடம்பை கெடுத்துக்கிட்டு குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு சீக்கிரமாக அவங்க போய் சேர்ந்து தனியாக ஒரு பெண்ணாகப்பட்ட தன் நிர்வாகம். அதனால தான் வந்து எந்த ஒரு அரசும் பெண்ணுக்கு அந்த பணம் விஷயத்தில் வந்து அரசாங்கம் நமக்கு உதவி பண்ணுறது ஏன் காரணம் இதுதான். ஏன்னா வந்து இந்த ஆண்கள்கிட்ட இருந்தால் சின்ன பணமாகுது அப்படின்றதுக்காக தான் பெண்கள்கிட்ட. ஏன்னா கடைசி நேரத்தில் இவங்க குடிச்சு உடம்பை கெடுத்து இவங்க இறந்துருவாங்க. அதனால் பெண்களாகப்பட்டவங்க தான் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் பாதிக்கப்படுறாங்க. அது மாதிரி இப்போ இந்த ஆல்கஹாலில் என்ன அதிகமான ஒரு விஷயம் கலக்கிறாங்கன்றது மெயினாக வந்து கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது இந்த ஊருக்குள்ளே இருக்கிற எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நான் மார்க்கெட்டுக்கு போனேன்னா ஒரு 3 கடையாச்சும் நான் வந்து கிராஸ் தாண்டி தான் நான் போகணும். 3 இங்கே ஒன்று, ஆமாம் 3 இல்லைன்னா மிஞ்சி போனால் 4 கடை இருக்குது பஸ் ஸ்டாண்டு பக்கமாக. 4 கடை ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு. அதேமாதிரி ஒவ்வொருத்தவங்களோட இடத்துலேருந்து வர்றதுக்கு மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ இருக்கும் பாருங்க கடை. இந்த திண்டிவனத்தெல்லாம் வந்து பயங்கரமான மோசம். ஆண்களை வந்து அநியாயமாக இந்த குடிக்க வச்சு கெடுக்கிறாங்க. பணமும் இல்லாமல் எல்லாமே இந்த குடிக்கிற ஆண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடனோடு தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க யாருமே வந்து. ஏன்னா அந்த சம்பாதிக்கிற பணத்தை முழுசாக அந்த கூட வீட்டில் கொடுத்தா தானே அவங்க முழுசாக பண்ண முடியல. அது மாதிரி இவங்களுக்கு போதைக்கு அதையே கொண்டு போய் விடுறதால அது இல்லாமல் தனியாக ஃப்ரைட் ரைஸ் இப்போ வந்து ஃபாஸ்ட் ரைஸ்ன்னு அது தனியாக. அப்புறம் பக்கோடா மூளைக்கு தெரு வந்து இந்த பக்கோடா அந்த ட்ரிங்க்ஸ் மேனு குடிக்கிறாங்க வரான்னா கண்டிப்பாக அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செலவு. அப்போ வீட்டு குடும்பத்துக்கு எவ்வளோ காசு போகும் பாருங்கள். இப்போ இந்த பெண்ணாகப்பட்டவள் தான் ரொம்ப வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறான். அதே மாதிரி இந்த குடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் வந்து சின்ன பிள்ளைகள்லாம் இன்றைக்கி குடிக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன பார்த்திங்கன்னா இதுதான். இந்த ஒரு தந்தை குடிக்கிறாருன்னா அந்த வாசம் இப்போ நான் முத எனக்கு ஒரு வாசனை அது பார்க்குறேன்னா அந்த வாசம் பிடிக்கல நம்ம சொல்லிட்டு ஒதுங்கிடும். இதுவே எனி டைமும் வந்து ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இருந்து அதை குடிச்சிக்கிட்டே இருந்தால் அந்த வாசம் சுவாசிக்க அவங்களுக்கே குடிக்கணும்னு தோணும் இந்த பிள்ளைங்கள்லாம். அது இல்லாமல் வீட்டில் தான் அந்த பிரச்சனை, வெளியில் போகும்போது இந்த பிள்ளைங்க எதனா ஒரு பிள்ளைக்கு அது மாதிரி கெட்டு போகிற பிள்ளைங்க இவங்களே சேர்த்து குடிக்க வச்சு அதுவும் கெட்டு போதும். எனக்கு தெரிஞ்சு ஊரை விட்டு எல்லா ஊரை விட்டும் ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்காச்சும் குறைஞ்சபட்சம் இல்லை ஒரு 1/2 கிலோமீட்டர். ஆனால் ஊரோட வீடுங்கள்லாம் இல்லாத ஒரு பகுதியில் வச்சாங்கன்னா கொஞ்சம் ஓரளவு குடிமக்களுக்கு வந்து அதாவது இப்போ கூட சொல்கிறாங்க பாருங்கள், நிறைய குடிமக்கள் சொல்கிறாங்க கொஞ்சம் எங்கள் கிட்ட இருக்கிறத நாங்கள் அடிக்கடி குடிக்க தோணுது, ஆனால் இடையே இருந்துச்சுன்னா நாங்கள் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்னு. அதுமாரி அது உண்மைதாங்க. கொஞ்சம் இடையே இருந்துச்சு நல்லா இருக்கும். கிட்ட இருக்கும்போது டக்குன்னு போயிட்டு எப்படியாவது வீட்டில் காசு கொடுக்கலாம் கூட சண்டை கிண்டை போட்டு இது தூக்கி போட்டு உடச்சி அதை தூக்கி போட்டு உடச்சி போய் வாங்கிட்டு வரணும். நான் நிறைய பேர் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து குடிமகன்களெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து பார்க்குறேன். ஆனால் அப்போ இருக்கிற குடிமகன்களுக்கு அப்பயும் சாராயம் வந்து அதுலேயும் போதை அதிகமாக கலந்து. ஏன்னா எப்பயுமே இந்த அரசியல்வாதிங்க பண்ணுற தப்பு தான். அன்றைக்கும் வந்து மீடியமாக அதாவது அந்த சாராயம் குடிக்கும்போது சொல்கிறேன் கதையை, அதிகமான அதுவும் ஆல்கஹால் கலந்து அப்பயும் வீட்டில் தகராறு தான் நடந்துட்டுருக்கு. இன்னையவரெல்லாம் வந்து ஒரு குடிகார ஆண்கிட்ட இந்த பெண்கள் சிக்கி தவிக்கிறது. அது இல்லாமல் இவங்களுக்கு மன ரீதியாகவும் நோய்கள், உடல் ரீதியாகவும் நோய்கள் இந்த குடிமக்களால்
அதை வந்து குடிமக்களால் உணர முடியாது. அந்த குடிகார மக்கள் கூட வாழ்கிற மனைவிகளுக்கு தான் தெரியும் இவங்கக்கிட்ட எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த ஆல்கஹாலால் குடும்பமே சீரழிது சின்ன பண்ணுமாவது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டக்கு நிறுத்தினாக்கா வந்து கை இழுத்துக்கும் கால் இழுத்துக்கும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? கை இழுத்து கால் உண்மை தான். ஏன்னா வந்து கை கால் இழுத்துக்குன்னா அவங்கள அவ்வளோ சீக்கிரம் நிறுத்த முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் அதான் இடையே டிஸ்டன்ஸ் வச்சுட்டாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு எப்போ வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த டைமில். அதேமாதிரி இந்த பிள்ளைகள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு செயல்பட்டுரும். அதேமாதிரி பிள்ளைகளுக்கு சுத்தமாக தடைப்பட்டுட்டாங்கன்னா அந்த 21 வயசுக்குள்ளே சொல்லியிருக்காரு. அந்த 21 வயசுக்குள்ள பிள்ளைகள் வந்தால் கண்டிப்பாக சரக்கு கொடுக்கவே கூடாது. ஏன்னா அதுவும் நம்ம சரக்கு அதாவது பயன்படுத்தப்பட்ட பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரியவர்கள்கிட்ட கொடுத்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து கூட வாங்குற அளவுக்கு இப்போ இருக்கிற நிலைமை பசங்க அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. இருந்தாலும் அதையும் கண்காணித்து இந்த குடியை அவ்வளோ சீக்கிரத்தில் ஒழிக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆல்கஹாலை கலக்கிறது ரொம்ப கம்மியாகிட்டு இந்த பழரசத்தை அதிகப்படுத்தி இந்த போதையை கொஞ்சம் கம்மிப்படுத்திட்டாலே ஓரளவுக்கு வந்து எல்லாருமே கண்ட்ரோல் வந்துடுவாங்க. ஏன்னா இது நிச்சயம். அந்த போதையை அதிகம் கொடுக்க தான் திரும்ப திரும்ப போதையாகவே அவங்க மக்கள் வந்து சாவறது காரணம். ஒவ்வொரு நம்ம திமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி இந்த நிறுத்தவே இல்லை. அதால் தான் இன்னும் அதிகமாக கொடி கட்டி பறக்குது. யாரும் எந்த அதாவது கேள்வி கேட்கவே முடியாது. இது இப்போயே ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட எங்கள் தெரு டர்னிங்லேயே வந்து வைக்கிறதுக்கு வந்தாங்க. ஆனால் எங்கள் மக்கள் விடவே இல்லை. அப்புறம் இப்போ தள்ளி எடுத்துமே வேறு இடத்துல வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் அதுமாரி போராடலாம் முடியாது மக்களால். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடியால் வச்சுருப்பானுங்க, ஏன்னா பிரச்சனை கொடுப்பானுங்க, எவ்வளோ விஷயம் இருக்குது. யார் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்கள எதனா ஒன்று பண்ணி காலி பண்ணுறது பார்ப்பானுங்க, இல்லைன்னா ஜெயிலில் பிடிச்சி போட பார்ப்பானுங்க. ஏன்னா போலீஸ் அரசியல்வாதிக்கு உடந்தையா போலீஸுக்கு உடந்தைய அரசியல்வாதி. காலம் கெட்டு போன காலம். இப்போ இந்த குடிமங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இவங்க குடிக்கிறது இல்லாமல் பிள்ளைகளும் இப்போ இவங்க நிறுத்திட்டாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திட்டாங்கன்னா பிள்ளைகளும் கண்ட்ரோல் ஆகிடுவாங்க. குடும்பமும் கொஞ்சம் கடன்லேருந்து நல்ல நிலைமையில் ஒவ்வொருத்தங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாருமே குறைஞ்சபட்சம் 1000 ரூபா கிட்ட சம்பாதிக்கிறாங்க. எந்த ஒரு கூலி தொழிலாளியும் சரி. சும்மா பெண்கள் தான் வந்து ஒரு வேலைக்கு போனால் ஒரு 300 400 கூட அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆண்களுக்கு கூலி இன்றைய ஜென்ரேஷனில் 1000 ரூபா சாதாரண கூலி வேலை கூட சரி 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா அந்த காசை வீட்டுக்கு வந்துச்சுன்னா அவங்களோட பிள்ளை குட்டிகள் படிக்க வைக்கிறதுக்கும் சரி, இல்லை வந்து குடும்பத்தில் கடன் இல்லாமல் சேமித்து வச்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஈஸியாக வாங்கிக்கலாம். எந்த ஒரு கடனில் நம்ம சிக்கிக்காமல் இருப்பாங்க. இந்த குடிமகன்கள் புரிஞ்சுக்கணும். அதேமாரி அவங்கள புரிஞ்சுக்கணுன்றதுக்கு முன்னாடி இந்த ஆல்கஹாலில் ரொம்ப கலக்கிறத வந்து கம்மிப்படுத்திட்டாலே அவங்க ஓரளவுக்கு சரி பண்ணி உடம்புல வந்து சத்து ஏறுற மாதிரி அந்த குடிக்கிற குடி அவங்களுக்கு சத்தாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா இப்போயே இந்த பிராந்தி கம்பெனிக்காரங்க பூரா நம்ம பேட்டி கொடுக்க வந்துட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பணத்தை பார்த்தவனுங்க. இன்றைக்கி தான் அவனுங்க எவன் அந்த கம்பெனி வச்சு நடத்துகிறான்னு அவன் முகரக்கட்டையை பார்க்குறோம். ஏன்னா வந்து அவ்வளோ தொழிலாளிகளாக பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுக்க போகிறாங்க. ஏன்னா திரும்பி அந்த தொழிலாளி பாதிக்கப்பட்டான்றதுக்காக மக்கள் பாதிக்கப்படுறாங்களே. நீங்கள் தொழிலாளி ஒரு 1000 பேர் வச்சுருக்கீங்கன்னா மக்கள் பல ஆயிரம் பேர் அவங்க சாகுறாங்க. பல ஆயிரம் பேருக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. எவ்வளோ பேர் குடும்பத்தில் ஆண்களாக இப்போ கூட ரீசெண்டாக இப்போ இன்றைக்கி தான் நேற்று தான் இறந்துட்டார் ஒருத்தர். குடி சிகரெட் தான் அவர் அப்போலேருந்து இப்போ பார்த்தாலும் மனைவி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்து கடைசியில் வந்து அவங்களும் ஒரு பொண்ணு கூட இன்னும் கல்யாணமே பண்ணல. அவங்க இறந்துட்டாங்க. அப்பப்போ அடிக்கும் போதெல்லாம் கண்ணு வீங்கி காது வீங்கி முகம் வீங்கி இதே தான். அந்த குடிச்சிட்டு வந்தாலே அவங்க வீட்டில் பிரச்சனை. கடைசியில் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க இறந்து 2 வருஷம். இப்போ அவர் வந்து எக்ஸ்ட்ரா 2 வருஷம் இருந்தார். இவர் குடிச்சு கடைசியில் தொண்டை வந்து பேச முடியாமல் தொண்டை வந்து அதாவது பேச்சு அடங்கிச்சு. அது எப்படின்னு தெரியல. அங்கே வந்து கேன்சர் கட்டின்ட்டாங்களோ தெரியல. அப்படியே பேசாமே இருந்தார் பல மாதங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் உணவே வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. கடைசியில் நேற்று வந்து டிக்கெட் வாங்கி கிளம்பிட்டார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அகோரமான மரணம் எதுக்கு தேவை? இந்த குடிமகன்களுக்கு எதுக்கு இந்த அகோரமான மரணம்? நம்ம இறக்கும்போது நல்ல மரணம் நல்லபடியாக நம்ம சேமித்து வச்சு அதை சாப்பிட்டுட்டு நல்லபடியாக இறக்கணுமே. எதுக்காக? அதேமாதிரி உங்களோட சின்ன வயசு காலத்தை நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு குடிக்கணுன்ற எண்ணம் வராது. இளமையில் எப்படி நீங்கள் சேகை கட்டி இப்போ இருக்கிற பாய்ஸோட உங்களோட காலத்தில் சுதந்திரமான ஒரு காலம். இந்த குடிமக்களாக சொல்கிறேன். அந்த சின்ன இளமை வயசை நீங்கள் நினச்சிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து
குடிக்க அந்த நாட்டம் போகாது. இருந்தாலும் அந்த ஆல்கஹால் அவங்களோட போதை அதிகமாக அவங்க ஆல்கஹால் கலந்து அதிக போதைக்கு அவங்க கொண்டு போகிறதால உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது எல்லாம் புரியுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நிறைய குடிமகன்கள் வந்து என்னால் எங்களால் குடிக்காமல் இருக்க முடியல சொல்கிறாங்க. ஆனால் மாலை போட்டால் ஐயப்பன் கோயில் மாலை போட்டால் மட்டும் எப்படி குடிக்காமல் இருக்கீங்க? அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல, ஐயோ சாமிக்கு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் இருக்குது இல்லையா? அந்த கண்ட்ரோல் வந்து தன்னால் வராது. நீங்கள் அதுமாரி மாலையை போட்டு நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச குடிகாரங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குடிகாரங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குடிச்சு உடம்பெல்லாம் ஒன்றுமே இல்லை, சத்து எல்லாம் சுத்தமாக நொடுங்கி போச்சு. அவங்களுக்கு குடித்தா தாங்கலை உடம்பு, அந்த பாடி மெயின்டைன் பண்ண முடியல, பாடி தாங்க மாட்டேங்குது, ரொம்ப வந்து அதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது உடம்பு. அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, மாலையை போட்டுட்டு குடிக்காமல் இருக்காங்க. கோவிலுக்கு போகிறாங்களோ இல்லையோ, ஆனால் குடிக்காமல் இருக்காங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வரலாம். அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்பெல்லாம் நல்லா தேற்றிக்கிறாங்க. கோவிலுக்கு போகிறாங்க. இல்லைன்னா வந்து அந்த டைம் வரலும் வந்துட்டு அதுக்கப்புறம் கைட்டு எடுத்து வச்சுட்டு திரும்ப குடிக்க வைக்கிறாங்க. அதாவது மாலையை போட்டால் வந்து குடிகாரங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. மாலையை கட்டினோடனே திரும்ப குடிக்க போயிடுறாங்க. ஆக மொத்தத்தில் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தங்க புது யுக்தி பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து கரெக்டாக அது அவங்கள வெளியில் கொண்டு வரணும்னா, இந்த ஆல்கஹாலை முதல்ல வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் வந்து பார்த்திங்கன்னா, அது கண்டிப்பாக அதில் போயிட்டு அந்த தரத்தை வந்து பார்க்கணும். தரத்தை செக் பண்ணணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் அதை திரும்ப வைக்கணும். ஏன்னா இந்த அரசு எடுத்துக்கணும். இந்த தனியார் கம்பெனி யாருமே வச்சுக்கக்கூடாது. அரசு எடுத்து அதில் எவ்வளோ ஆல்கஹால் கலந்து இது திரும்ப குடிக்கணுன்ற எண்ணம் ஒரு குடிமகன் சொன்னார். இப்போ யூடியூப்பில் நம்ம சேனலில் திரும்ப குடிக்கணும்னு தோணுதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? அது ஒரு நாளைக்கு நான் சொல்கிற வரல 2 பாட்டில் ஒரு நாளைக்கு குடிக்கிற குடிமகன்னா இன்னும் எவ்வளோ பேர் நாள் முழுக்க குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதில் வந்து எவ்வளோ பேர் இந்த சீரழிஞ்சு போகிறாங்க. பாவம் தன்னை மீறி சுயநலம் மீறி ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம தெற்கத்து சைடெலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆண்கள் அநியாயமாக குடிச்சிட்டு ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா வந்து குடிக்காரன் நம்ம சொல்கிறோம், குடி மகான்கள் நான் ஏன் சொல்கிறது பார்த்திங்கன்னா, ஏன்னா தன்னை மறந்து குடும்பத்தையும் மறந்து யாருன்னா எப்போனா போட்டோம் நம்ம குடிச்சிட்டு நம்ம அப்படியே மேலாகத்துக்கு போவோம். நம்ம ஒரு அது என்னன்னு தெரியல, நம்ம குடிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும் அது என்ன என்பமோ. அதாவது அவங்களே அழிச்சிக்கிறாங்க இல்லையா? அதுதான் குடி மகான்கள். உண்மையான மகான்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள வாழ வைப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னை சாகடிச்சிக்கிறாங்க. இதுதான் மகான்கள். ஏன்னா இது வந்து பெரிய கொடுப்பனை. இந்த குடிச்சு பாவம் அவங்க உடம்புல கெடுத்து அவங்க அணுவணுவாக சாக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அது மகான்கள் தானே. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமான மட்டமான சரக்கு, அதாவது மட்டமான, ஏன்னா நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தப்போ தான் தெரியும். டூப்ளிகேட்டு சரக்கு ஃபுல்லாகவே கிராம பகுதியில் விற்கிறது. ஏன்னா வந்து இதுக்கு தனியாக ஒரு கம்பெனி தனியாக இருப்பானுங்க போல் இருக்குது. அதில் வந்து டூப்ளிகேட்டு சரக்குன்னு தனியாக இருக்குது. அதை வந்து குடிச்சிட்டு வாந்தியாக எடுத்துக்கிட்டு நான் போன கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்துக்கிட்டு ரொம்ப பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வந்து டூப்ளிகேட் சரக்கு நல்லா வரல சொல்லிட்டு இப்போ எல்லா கிராமங்கள்லாம் கூட அதுக்கு முன்னே குடிக்க மாட்டாங்க. இப்போ கிராமப்புற பிள்ளைகள் கூட சரி, அவங்க ஊரில் கடை இல்லைனா கூட சரி, வெளியில் போயிட்டு வாங்கி வந்துச்சு குடித்து அங்கேயும் சின்ன பணமாக வராங்க. கிராமத்தில் இருக்கிற இந்த இளைஞர்கள் கூட சரி, இந்த மாதிரி இந்த குடியால் வந்து எவ்வளோ குடும்பங்கள் கெட்டு போகுது. இந்த குடி குடி மகான்கள் வர கொஞ்சம் திருத்திக்கிட்டாங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கும், நீங்கள் குடிக்காமல் இருந்தால் அவங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து நல்லா இருக்கும். அதை முன்னேறி ஒழுங்காக போனால் பின்னேறி ஒழுங்காக போவோம். இவங்க கொஞ்சம் கண்ட்ரோலில் பண்ணிக்கோங்க. அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் மாலை போடுறாங்க, இல்லை தியானம் பண்ணுறாங்க, இல்லை அந்த குடிக்கணுன்ற டைமில் நீங்கள் வந்து நல்லா சூடான டீயை போட்டு நீங்கள் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லை யோகா மாதிரி பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப அதுவே சின்ன வயசுலேருந்தே குடிக்கிறவங்கலாம் கொஞ்சம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆல்கஹால் தன்மை கம்மியாக இருந்துச்சுனாலும் நம்ம குடிமகன்கள் குடிக்க போக மாட்டாங்க. எதுக்கு வேஸ்ட்டான காசுன்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பேச தெரிஞ்சவரெலாம் பேசிட்டேன். நல்லா பேசுகிறவங்களுக்கு யாராக இருந்தீங்கன்னா ஆல்கஹால் தன்மை அது கம்மிப்படுத்திட்டாலே நம்ம குடிமகன்கள் திரும்ப அங்கே கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த அரசியல்வாதிங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா
பணம் சம்பாதிக்கிறதுக்காக திரும்ப திரும்ப அவங்களுக்கு எவ்வளோ கலந்தாலும் திரும்ப திரும்ப அவங்க குடிச்சிக்கிட்டே இருப்பானுங்க. பணத்தை கோடி கோடியாக எடுத்து என்னங்க புண்ணியம் திடீர் இவங்க கட்டுக்கட்டாக கோடி கோடியாக பணத்தை சேர்த்து வச்சுப்பானுங்க. இந்த நம்ம தமிழ்நாட்டு ஆண்களுக்கெல்லாம் குடியை ஊற்றி வச்சுப்பானுங்க. அந்த விற்ற பணத்தில் அதை வந்து இன்கம் டேக்ஸ்ன்ற பேரில் எவனா ஒருத்தன் வந்து கட்டுக்கட்டாக தூக்கிக்கிட்டு அவன் போயிடுறான். யார் உழைச்ச காசு, யார் போய் அந்த ஆல்கஹால் போய் வாங்குறது, எவன் அதை சேர்த்து வைக்கிறது, அவன் பல கோடி வச்சுருந்து அவன் காசு இன்கம் டேக்ஸ் பேரில் அவனுக்கு தூக்கி போயிடுது. அப்படி சப்போஸ் இவங்க காசு வச்சுருந்தாலும் வெளிநாட்டில் பணத்தை முதலீடு பண்ணுறது, இல்லை வெளிநாட்டில் போய் எங்கன்னா வாங்குறது, அதாவது நிலங்களை வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ, இந்த மாதிரி அனாவசியமாக இப்போது நம்மளோட உழைச்ச பணம் தமிழ்நாட்டு மக்கள் ஏன் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வரலைன்னா, அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த தெற்கத்து சைடெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, பாவமாக இருக்குது. அந்த ஆண்கள்லாம் எல்லாம் ரோடாக உட்காந்துட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ட்ரிங்க்ஸ் கேரக்டர் தான். எல்லாமே குடிக்காதவங்க யாருமே அவ்வளோ முக்கால்வாசி பேர் குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாருமே குடி தான். அதெல்லாம் பாவம். அது அவங்களா குடிக்க போனாங்களா, யாரும் அவங்களே குடிக்க போயிருங்க. இந்த போதையாகப்பட்டது, அதாவது எல்லாருக்குமே மனம், உலகத்தில் கவலை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. எல்லாருமே வந்து கவலைப்பட்டு தான் இருப்போம். அதுக்காக நம்ம பெண்களாக இருந்தால் பார்த்தா கண்ணீர் விட்டு அழுதுருவோம். ஆண்களாக இருந்தால் பார்த்தா அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி போவாங்க. ஒன்று ஊதி தள்ளுவாங்க, இல்லைன்னா குடிச்சு தள்ளுவாங்க. அந்த ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த அரசாங்கம் நம்ம தலையிட்டு அந்த நம்ம சிகரெட் பிடிக்கிறதுல சரி, என்னென்னத்தில் என்ன இருக்குது, மெயினாக அந்த கஞ்சான்னு ஒரு விஷயம் இருக்குது. கஞ்சா, அப்புறம் இந்த ஆன்ஸு, அப்புறம் இன்னும் கிட்கா ஹிந்தியிலே பேர் போட்டு ஒரு பாக்கு ஒன்று வருது. ஏன்னா நம்ம கடையில் வந்து வாங்கும்போது நம்ம பார்க்குறோம். அதை தான் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி இந்த பொருள் ஃபுல்லாக தடை பண்ணிடணும். ஏன்னா நிறைய பேர் கேன்சர் வந்து சாகிறதெல்லாம் பார்த்தோன்னா கொடூரமான விஷயமா இருக்கும். இப்போ ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது. நோய் வந்ததுக்கப்புறம் அவங்க திருந்துறாங்க. ஐயோ நம்ம ஏன் தான் இந்த பொருளை யூஸ் பண்ணோமேனு. அப்போ புண்ணியமே இல்லையே. அப்போ கண்ணீர் விட்டு அழுதுனாலும் கதறினாலும் அந்த நோய்க்கு நம்ம ஆட்பட்டு நம்மளோட பணமும் கரைஞ்சி உடலும் போய் குடும்பத்துக்கு தொல்லையை கொடுத்து அநியாயமாக நம்ம சாகிறத இந்த குடி மகான்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கணும். மெயினாக அதேமாதிரி இந்த அரசாங்கத்துக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த ஆல்கஹால் தன்மையை வந்து போதையை குறைச்சிட்டாலே போதும். நம்ம மக்கள் நல்லபடியாக இருப்பாங்க. நம்மளோட ஆண் வர்க்கம் நல்லபடியாக இருக்கும். இன்னொரு கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த திருமணம் ஆகாத முன்னா குடிக்கிற ஆண்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இளைஞர்கள்லாம் சரி, திருமணத்துக்கு பிறகு அவங்க குடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன அந்த ஜீனில் இருக்கோ, ட்ரிங்க்ஸ் அடிக்கிற ஜீன் என்ற உணர்வு இருக்கோ, அதே மாதிரி தான் அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த ஜீன் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். குடிகார பிள்ளைக்கு ஏதோ ஒரு சில பிள்ளைகள் மட்டும்தான் வந்து குடிக்காமல் இருப்பாங்க. ஆனால் முக்கால்வாசி 75% பார்த்தீங்கன்னா தந்தை குடிக்கிறான்னா பிள்ளைகளை குடிப்பாங்க. அதேமாரி ஜாதக ரீதியாக ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ஜாதக கட்டத்தில் வந்து செவ்வாய் ராகு இருந்தாலும் சரி, சனி ராகு இருந்தாலும் சரி, சுக்கிரன் ராகு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் நிறைய ஒரு இதுவில் ஷார்ட்டில் கூட போட்டிருப்பேன். சுக்கிரன் ராகுன்னா வந்து காஸ்ட்லியான சரக்கை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து தேடி கண்டுபிடிச்சி குடிப்பாங்க. சனி ராகுனா மட்டமான சரக்கு எதுவாக இருந்தாலும் அவங்க போட்டு குடிப்பாங்க. செவ்வாய் ராகுனா கௌரவத்துக்காகவும், அதாவது கொஞ்சம் மீதமான சரக்கு இப்படி இருந்தாலும் அவங்க குடிப்பாங்க. இது நம்மளோட ஜாதகத்தில் இருக்குது. இப்போ இந்த குடிமகன்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த பாயிண்ட்டும் இருக்கும். நம்ம வந்து விதியை மதியால் வெல்லலாம் என்ற மாதிரி நமக்கு 6 அறிவு படித்த மனுஷன் கிரகங்களே வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இறைவனோட வழிபாடை எடுத்துக்கிட்டோம்னா வாரந்தோறும் நீங்கள் வந்து இந்த கோவில் புனஸ்காரம்லாம் நம்ம வந்து போனீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஆல்கஹால் என்ற ராகு பகவான் உங்களுக்கு வழி விட்டுருவார். இல்லைன்னா வந்து அவர் இழுத்துக்கிட்டு போகிறார், ராகு பகவான் இழுத்துக்கிட்டு போகிற அந்த வழியிலே வந்து மக்கள் போய் நம்ம இறக்க வேண்டியதுதான். அதாவது குடிமகன்களையும் குறை சொல்ல முடியாது. அந்த விற்கிறவனுங்க பாருங்கள், விற்கிறவனுங்களை அவங்களும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரு. ஏன்னா இதெல்லாம் நீ விற்றாதான் நாங்கள் அரசாங்கம் நடத்த முடியும், நீ விற்றாதான் நாங்கள் கட்டுக்கட்டாக பணத்தை நாங்கள் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்ற எல்லாமே ஒரு டீலிங் சரிங்களா. இப்போ நம்மளோட புதிய அரசுக்கு இந்த ஆல்கஹாலை கொஞ்சம் கம்மிப்படுத்திட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கொஞ்சம் தள்ளி ஊரை விட்டு தண்ணி தள்ளியாக இருந்துச்சுன்னா முக்கால்வாசி பேர் வந்து குடிக்காமல் வந்து வாழ்க்கையை வந்து தள்ளுவாங்க. இவ்வளோ தூரம் போனோமா அங்கே போய் குடிக்கணுமான்றதுக்காக நிறைய பேர் வந்து குடிக்காமல் ஒரு 50% கண்டிப்பாக வந்து குடிக்காமல் இருப்பாங்க. ஏன்னா அந்த யூடியூப் வீடியோவில் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கேன். கிட்ட இருக்கிறதா தான் நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கோம், எட்ட போச்சுன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிப்போம். அந்த மாதிரி வந்து
ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட குடிமகான்கள் நல்ல குடிமகன்களாக வரணும். அதுதான் என்னோடய பிரார்த்தனையும் ஆசையும். நம்ம தமிழ்நாட்டு ஆண்கள் நல்ல வீரமான ஆண்கள், வீரமாக இருக்கணும், விவேகமாக இருக்கணும், குடும்பத்தை நல்லபடியாக பார்க்கணும். அவங்களோட பிள்ளைகள் இவங்களால் அந்த பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாது. அதனால் தான் இந்த வீடியோவை நான் பேசுகிறது. ஏன்னா இன்னி வரலும் ஒரு குடிகாரன், அது குடிகாரன்னு சொல்லக்கூடாது, குடிகாரர் பக்கத்தில் ஒரு வாசமாக இருந்தாலும் என்னால் இன்னி வரலும் சகிச்சிக்க முடியாமல் இருக்கேன். அப்போ எல்லாம் உங்களோட கூட குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ நாள் அதை சகிச்சுக்கிட்டு இருப்பாங்க? கொஞ்சம் அதை யோசனை பண்ணி பாருங்கள். இந்த குடிமகான்களுக்கு நீங்கள் திருந்தி நல்வாழ் வாழ மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.